வணக்கம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்க ஒரு ரிஷப ராசிக்காரரா இருந்தா உங்க மனசோட ஆழத்துல ஒரு கேள்வி எப்பதாவது ஒளிச்சிருக்கா? ஏன் என் வாழ்க்கை மட்டும் நான் சுகத்தை தேடி போனாலும் சுமகளையே எனக்கு பரிசா கொடுக்குதுன்னு? மத்தவங்களுக்கு ரொம்ப சுலபமா கிடைக்கிற விஷயங்கள் கூட எனக்கு மட்டும் ஏன் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைக்குது? ஏன் என் வாழ்க்கை முழுசும் என் குடும்பத்துக்காகவும் மத்தவங்களுக்காகவும் நான் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்கேன்? இன்னைக்கு நாம வேத ஜோதிடத்தோட ஆழமான ரகசியங்களை வச்சு ரிஷப ராசிக்காரங்களோட வாழ்க்கை ஏன் இப்படி கடின உழைப்பாலும் குடும்ப பொறுப்புகளாலும் பின்னப்பட்டிருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்கிற தெய்வீகமான நோக்கம் என்னன்னு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இந்த ஆன்மாவை தொடும் பயணத்தை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி எங்க ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது மாதிரியான பதிவுகள் உங்களை தேடி வரும். வேத ஜோதிடத்தோடு ஒரு மூல நூல் ரிஷப ராசிக்காரங்களோட மிகப்பெரிய போராட்டத்தை ஒரே வரியில ரொம்ப அழகா சொல்லுது. அவர்களுக்கு எதிரி அவர்களே. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்களுக்கு வெளியிலிருந்து எதிரிகள் வரவே தேவையில்லை. அவங்களோட இயல்பான சில குணங்களே அவங்களுக்கு பெரிய சவாலா அமைஞ்சிடும். உதாரணத்துக்கு, மனசுல பட்டதை அப்படியே நேரா பேசிடுவாங்க. அந்த குணம் சில சமயம் ரொம்ப நெருக்கமான உறவுகள்ல கூட ஒரு சின்ன விரிசலை உண்டாக்கிடும். சாப்பாட்டு மேல அவங்களுக்கு இருக்கிற பிரியம் இருக்கே, அது சில சமயம் அவங்க ஆரோக்கியத்தையே பாதிக்கும். மத்தவங்களுக்கு உதவணுங்கிற நல்ல எண்ணத்துல ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அதுல அவங்களே மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுவாங்க. அப்போ இந்த முரண்பாட்டோட ஆணிவேர் ரெண்டு இருக்கு. ஏன் அவங்களுக்கு தாங்களே ஒரு தடையை உருவாக்கிக்கிறாங்க? வாங்க, இதை இன்னும் ஆழமா பார்க்கலாம். இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க முதல்ல ரிஷப ராசியோட சாராம்சத்தை நாம புரிஞ்சுக்கணும். அவங்களோட வாழ்க்கை ஆசைக்கும் யதார்த்தத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு தொடர்ச்சியான போராட்டம் தான். அவங்க ஆன்மா ஒன்ன விரும்பும், ஆனா விதி அவங்களுக்காக ஒரு முற்றிலும் வேற ஒரு பாதையை வச்சிருக்கும். இந்த இருமை நிலைய, இந்த ரெண்டு துருவங்களையும் நம்ம புரிஞ்சுக்கும் போது அவங்களோட வாழ்க்கை பாதையோட ரகசியங்கள் ஒவ்வொன்னா நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த முரண்பாட்டோட மையம் இதுதாங்க. அவங்களோட விருப்பம் என்ன? ரொம்ப வசதியான, ஆடம்பரமான, கலைநயம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. அழகான பொருட்கள், சொகுசான ஒரு வீடு, சுவையான சாப்பாடு, நல்ல பிராண்டட் ஆடைகள், இதுதான் அவங்க இயல்பு. ஆனா அவங்களுக்கு அமைஞ்ச யதார்த்தம் என்ன? ஓயாத கடின உழைப்பும் தீராத குடும்ப பொறுப்புகளும். எப்படி ஒரு காளமாடு பாரம் சுமக்கிறதுக்காகவே பிறந்திருக்கோ, அதே போல அவங்க தன்னோட குடும்பத்தோட சுமைகளை வாழ்க்கை முழுசும் தாங்க வேண்டிய ஒரு விதியோட பிறக்கறாங்க. இந்த ரெண்டு துருவங்களுக்கு நடுவுல தான் அவங்க வாழ்க்கை ஒரு மெல்லிய நூல் மாதிரி போய்கிட்டு இருக்கு. சுகத்தை அனுபவிக்க ஆசைப்பட்டாலும் கடமை அவங்கள இழுத்துக்கிட்டே இருக்கும். இந்த குணங்களுக்கு பின்னாடி ரெண்டு முக்கியமான கிரகங்கள் இருக்கு. ஒன்னு ராசி அதிபதி சுக்கிரன், இன்னொன்னு இந்த ராசில உச்சமடைகிற சந்திரன். சுக்கிரன் அவங்களுக்கு அழகையும் ஆடம்பரத்தையும் கலை ரசனையும் கொடுக்க, சந்திரனும் உணர்ச்சிகளையும் தாய் மேல பாசத்தையும் ஒரு மென்மையான மனசையும் கொடுக்கிறார். இதனால அவங்க அம்மா மேல உயிரே வச்சிருப்பாங்க. அம்மாவுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா கூட அவங்களால தாங்கிக்க முடியாது. அதே சமயம் சந்திரனோட தாக்கத்தால ஒரு குழந்தை மாதிரி ரொம்ப மென்மையான மனசு இருக்கும். ஒரு சோகமான சீன் பார்த்தா கூட கண்ணு கலங்கிடும். சுக்கிரனோட ஆதிக்கத்தால சாப்பாட்டை, அதிலும் குறிப்பா இனிப்புகளை ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க. அவங்கள சுத்தி எல்லாமே அழகா இருக்கணும்னு விரும்புவாங்க. பொதுவா ஒரு காளையோட அமைதி அவங்க கிட்ட இருக்கும். ஆனா யாராவது அவங்கள தொடர்ந்து சீண்டிக்கிட்டே இருந்தா, இல்ல அவங்க குடும்பத்துக்கு ஒரு தீங்கு வந்தா, அந்த காளையோட கட்டுப்படுத்த முடியாத கோபம் வெளிப்படும். இப்படி கடின உழைப்பாலும் பொறுப்புகளாலும் சூழப்பட்ட அவங்க வாழ்க்கையில குடும்பம் தான் அவங்களுக்கு எல்லாமே. அதுதான் அவங்க பலம், அதுவே அவங்க பலவீனமும் கூட. ஆனா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய வரங்களும் அதே நேரத்துல மிக கடுமையான சவால்களும் இந்த குடும்ப உறவுகள்ல இருந்து தான் வருது. இந்த உறவுகள் தான் அவங்கள உருவாக்குது, சில சமயம் உடைக்கவும் செய்யுது. அவங்களோட உறவு முறைகளை நாம உத்து பார்த்தா ஒரு பொதுவான அமைப்பை கண்டுபிடிக்கலாம். அம்மா கூட பிரிக்கவே முடியாத ஒரு ஆழமான பாசம் இருக்கும். ஆனா அம்மாவோட ஆரோக்கியம் அவங்களுக்கு எப்போதுமே ஒரு பெரிய கவலையா மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் பெரும்பாலும் தன் சொந்த உழைப்பால ஜீரோல இருந்து வாழ்க்கையை ஆரம்பிச்சு முன்னேறினவரா இருப்பாரு. கூட பிறந்தவங்களுக்காக எதை வேணும்னாலும் தியாகம் செய்ய தயங்க மாட்டாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா சில சமயம் அந்த உறவுகள்லயே ஏமாற்றங்களும் கசப்பான அனுபவங்களும் உண்டாகும். குறிப்பா தாய்மாமன் கூட இருக்கிற உறவு ஆரம்பத்துல ரொம்ப நெருக்கமா இருந்தாலும் பிற்காலத்துல ஒரு பெரிய சவாலாவோ இல்ல பிரிவாகவோ மாற வாய்ப்புகள் அதிகம். இந்த உறவு வலைப்பின்னல் அவங்களுக்கு ஆதரவையும் போராட்டத்தையும் ஒரே நேரத்துல கொடுத்துக்கிட்டே இருக்கும். திருமண வாழ்க்கையில இவங்களோட மிகப்பெரிய ரொம்ப மென்மையான சவால் எது தெரியுமா? அம்மாவுக்கும் மனைவிக்கும் நடுவுல இருக்கிற உறவை சமநிலையில கொண்டு போறது தான். ஜோதிட ரீதியா பார்த்தா தாயை குறிக்கிற சந்திரன், மனைவி மற்றும் சுகபோகங்களை குறிக்கிற சுக்கிரனோட வீட்டுல உச்ச பலம் அடைகிறார். இந்த சக்தி வாய்ந்த கிரக அமைப்பு இயல்பாவே இந்த ரெண்டு உறவுகளுக்குள்ளேயும் ஒரு விதமான பதற்றத்தையும் போட்டியையும் உருவாக்குது. இது தனிப்பட்ட மனுஷங்களோட தப்பு கிடையாது. இது அவங்க ஜாதகத்துல எழுதப்பட்டிருக்கிற ஒரு கர்மவினை பாடம். அன்பான ரெண்டு பேரையுமே திருப்திப்படுத்த முடியாம நடுவுல சிக்கி தவிக்கிற ஒரு பெரிய மனப்போராட்டத்தை அவங்க சந்திக்க நேரிடும். உறவுகளை போலவே அவங்களோட பணப்பயணமும் ஒரு நேர்கோட்டுல இருக்காது. அது ஒரு மலைப்பாதை மாதிரி ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்சதா இருக்கும்.
ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்து அப்புறமா இமயமலை உச்சிக்கு போற மாதிரி. ஆமா, ஒரு பெரிய இழப்ப சந்திச்சதுக்கு அப்புறம்தான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் அபரிமிதமான செழிப்பும் அவங்களுக்கு ஏற்படும். ரிஷபராசிக்காரங்களோட நிதி பாதையில அவங்க எவ்வளோதான் கவனமா இருந்தாலும் ஒரு பெரிய பண இழப்புங்கிறது கிட்டத்தட்ட தவிர்க்க முடியாத ஒரு கட்டமா இருக்கு. இது தொழில்ல நஷ்டம் மூலமாகவோ, கூட்டாளிகள் ஏமாத்துறதுனாலயோ, இல்ல தவறான ஆட்களை நம்புறதுனாலயோ நடக்கலாம். இது வெறும் துரதிர்ஷ்டம் இல்லைங்க, இது அவங்களோட அகங்காரத்தை உடைச்சி அவங்கள பக்குவப்படுத்துறதுக்காக விதியாலேயே திட்டமிடப்பட்ட ஒரு பாடம். இந்த இழப்பு அவங்கள ஒண்ணுமே இல்லாம ஆக்குனா கூட அதுதான் அவங்களோட உண்மையான வளர்ச்சிக்கு ஒரு அஸ்திவாரமா அமையுது. ஆனா அந்த பெரிய இழப்பு நிரந்தரமானது இல்ல. அவங்க வாழ்க்கையில ஒரு பொன்னான திருப்புமுனை 45 வயசுல ஏற்படுது. இந்த வயசுக்கு அப்புறம்தான் அவங்களோட அனுபவம், பக்குவம், தெய்வீக அருள் எல்லாமே ஒன்னு சேர்ந்து அவங்களோட பண நிலையில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்குது. அது மெதுவா ஆனா ரொம்ப உறுதியா அவங்கள ஒரு பெரிய வளர்ச்சிக்கும் நிலையான செழிப்புக்கும் கூட்டிட்டு போகும். அதுவரைக்கும் அவங்க பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு பதிலா அந்த வளர்ச்சி அமையும். ஆக அவங்களோட நிதி விதி இதுதான். கடைசியில ஒரு பெரிய வெற்றியை அடையறதுக்காக அவங்க முதல்ல ஒரு பெரிய இழப்பை சந்திச்சே ஆகணும். அந்த அனுபவம் தான் அவங்கள பக்குவப்படுத்தி நல்ல மனுஷங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு அடையாளம் காட்டி வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிய வைக்கும். அதுக்கப்புறம் 45 வயசுக்கு மேல அவங்க இழந்ததை விட பல மடங்கு அதிகமா திரும்ப பெறுவாங்க. அந்த இழப்பு ஒரு பாடமா மாறி அவங்களோட உண்மையான நிலையான செழிப்புக்கான வழியை காட்டும். பண விஷயத்தைப் போலவே அவங்களோட தொழில் வாழ்க்கையும் ரொம்ப தனித்துவமானது. அவங்க இயல்பிலேயே ஜெயிக்க பறந்தவங்க. ஆனா அவங்களோட உண்மையான பாத்திரத்தை மத்தவங்க தப்பா தான் புரிஞ்சுக்குவாங்க. அவங்க தங்களை ஒரு தலைவரா பார்க்க மாட்டாங்க. ஆனா விதி அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும். சொல்லப்போனா அவங்க ஒரு தயக்கமான தலைவர். ரிஷபராசிக்கு சனி பகவான் தான் யோக காரகன், அதாவது ரொம்ப அதிக நன்மைகளை செய்யற கிரகம். சனி பகவான் யாரு? அவர் உழைப்புக்கும் சேவைக்கும் பணிவுக்கும் அதிபதி. இதோட விளைவு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்க ஒரு பெரிய கம்பெனியோட முதலாளியா இருந்தாலும் அவங்க மனசு ஒரு தொழிலாளியோட மனசாதான் இருக்கும். ஏசி ரூம்ல உட்காந்து ஆர்டர் போடுறதை விட களத்துல இறங்கி தன்னோட ஊழியர்களோட சேர்ந்து வேலை செய்யறத தான் விரும்புவாங்க. இந்த குணம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை பெற்றுத்தரும். அவங்க தொழில் பாதையில சில முக்கியமான விஷயங்களை கவனிக்கலாம். பண பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதால முதல்ல ஒரு நல்ல வேலையில செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் பிசினஸ் பண்றதை பத்தி யோசிப்பாங்க. புதனோட அமைப்பால அவங்களுக்கு ஒரே நேரத்துல 2 வருமானத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறினாலும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு மட்டும் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமா திருமணம் இல்லனா குழந்தை பிறகு மாதிரி வாழ்க்கையோட முக்கியமான நிகழ்வுகள் அவங்க தொழில் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்களோட உண்மையான வெற்றி பயணம் ஆரம்பிக்கும். இப்போ நாம இந்த விளக்கத்தோட கடைசி ரொம்ப ஆழமான பகுதிக்கு வந்திருக்கோம். இத்தனை போராட்டங்கள், இத்தனை சுமைகள், இத்தனை பொறுப்புகள்னு இந்த தனித்துவமான வாழ்க்கை பயணத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக காரணம் என்ன? இதை எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற அந்த ஒரு புள்ளி எது? இத்தனை போராட்டங்களையும் நாம பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம மனசுல இயல்பாவே ஒரு கேள்வி எழும். ஏன் இப்படி? மத்த ராசிங்க மாதிரி இல்லாம ரிஷப ராசியோட வாழ்க்கை மட்டும் ஏன் இத்தனை குடும்ப சுமைகளையும் பொறுப்புகளையும் மையமா வச்சிருக்கு? ஏன் அவங்களோட சந்தோஷம் எப்போதுமே கடமைகளோட பிணைக்கப்பட்டிருக்கு? இதுக்கான பதில், இந்த வாழ்க்கை ஒரு தண்டனை இல்ல. இது ஒரு தெய்வீக நோக்கம். இது ஒரு பிரபஞ்ச தராச சமன் செய்யற ஒரு அரிய வாய்ப்பு. வேத ஜோதிட மூலங்கள் என்ன சொல்லுதுன்னா, போன ஜென்மத்துல நீங்க எந்த குடும்ப கடமைகளை செய்ய தவறினீங்களோ, எந்த உறவுகளை மதிக்காம விட்டீங்களோ, அந்த கடனை இந்த ஜென்மத்துல வட்டியும் முதலுமா தீர்க்கறதுக்கு தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால உங்க தோள்ல இருக்கிற சுமைகள் வெறும் பாரங்கள் இல்லங்க, அது நீங்க செய்ய வேண்டிய புனிதமான கடமைகள். உங்களுடைய பயணம் சுயநலத்திலிருந்து சேவைக்கு போற ஒரு ஆழமான ஆன்மீக பயணம். ஒருவேளை உண்மையான சுகபோகங்கிறது வெளி ஆடம்பரங்கள்ல இல்ல, கடமையை சரியா செஞ்சு முடிக்கிற அந்த ஆத்ம திருப்தியில தான் இருக்கோ? இந்த ஆன்மீக பார்வை உங்க மனசை தொட்டிருந்தா தயவு செஞ்சு இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க ரிஷபராசி நண்பர்களோட இதை பகிர்ந்துக்கோங்க. உங்க எண்ணங்களையும் அனுபவங்களையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது மாதிரி ஆழமான பதிவுகளுக்கு ஆஸ்ட்ரோவைஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.